Hello everyone, welcome to Study with Rohini channel. In the video chapter 2 measurements exercise 2.3 trapezium வந்து நம்ம அதை பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ட்ரெபீசியம் அப்படின்றது வந்து என்னன்னா இட் இஸ் அகெயின் அ ஃபோர் சைடட் ஃபிகர். ஸோ இந்த ட்ரெபீசியம்ல எப்படி வந்து அது ட்ரெபீசியம்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம பேரலோகிராம் பத்தி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு பேரலோகிராம் அதுல ஒன் பேர் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ட்ரெபீசியம். அதாவது பேரலோகிராம்ல நம்மளுக்கு தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பேர் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸ், பேரலல்னா என்னது, அதாவது இந்த மாதிரி இருந்தா பேரலல்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து பேரலல்னு சொல்லலாம். நான் பேரலல் சைட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நான் பேரலல் சைட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பேரலோகிராம் வித் ஒன் பேர் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ட்ரெபீசியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பேரலல் சைடோட அப்பனா என்ன அர்த்தம், இன்னொரு சைடு வந்து பேரலா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெபீசியமோட ஃபிகர் ஏபிசிடி. இந்த ட்ரெபீசியமா நான் நேம் பண்ணியிருக்கேன். இங்க வந்து இது ஏடியும் பிசியும் வந்து என்னது, இது வந்து நான் பேரலல் சைட்ஸ். ஏபி அண்ட் சிடி இருக்குல்ல, இது வந்து பேரலல் சைட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த பேரலல் சைட்ஸ்ல இருந்து நம்ம மெஷர் பண்ற இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஹைட் ஆஃப் த ட்ரெபீசியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த நான் பேரலல் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏடியும் பிசியும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ட்ரெபீசியம் அப்படின்றதும் வந்து இட் இஸ் அ ஃபோர் சைடட் ஃபிகர் தான். ஸோ ஒரு பேரலோகிராம் அதுல வந்து ஒரு பேர் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை ட்ரெபீசியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டு பேரலல் சைட்ஸோட டிஸ்டன்ஸை நம்ம ஹைட்டுன்னு வந்து சொல்லுவோம். ட்ரெபீசியமோட ஏரியா வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, half into h into a plus b. இந்த ஏவும் பியும் என்ன அப்படின்னா சைட்ஸ் ஆஃப் த பேரலல் சைட்ஸோட மெஷர்மெண்ட் தான் a and b. ஸோ இந்த a அண்ட் பி இங்க கொடுத்துருக்கோம்ல, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த பேரலல் சைட்ஸ் இருக்குல்ல அதோட கரஸ்பாண்டிங் மெஷர்மெண்ட்ஸ் தான் இந்த ஏ அண்ட் பி. ஹெச் அப்படின்றது வந்து இந்த பேரலல் சைட்ஸ்ல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்றது, அதாவது ஹைட் ஆஃப் த ட்ரெபீசியம் அப்படின்னு வந்து நம்ம அதை சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் வந்து இன்ட்ரடக்ஷன். ஸோ ட்ரெபீசியம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். So example 2.10, find the area of the trapezium whose height is 14 cm and parallel sides are 18 and 9 cm of length அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த ட்ரெபீசியம் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பேரலல் சைட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், பேரலல் சைட்ஸை ஏ அண்ட் பி அப்படின்னு வந்து நம்ம ஃபார்முலால எழுதுறோம். ஸோ ஒரு பேரலல் சைடோட மெஷர்மெண்ட் 18 சென்டிமீட்டர் அண்ட் அனதர் பேரலல் சைடு வந்து 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் வந்து கண்டுபிடிக்கணும். half into h into a plus b, இதான் வந்து ஃபார்முலா. half into h வந்து 14 into 18 plus 9. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ 2 1 டைம், இதுக்கு வந்து 2 7 டைம்ஸ் 7, 18 plus 9 வந்து 27 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ விச் இஸ் 189 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்க வந்து என்ன யூனிட், சென்டிமீட்டர். ஸோ 189 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 2.10. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 2.11 வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 2.11, the parallel sides of a trapezium are அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 23 and 12 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து என்னது 23 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம், பி வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். The distance between the parallel side is 9 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் வந்து என்னது 9 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா இதுதான் வந்து ட்ரெபீசியம். ஸோ இங்க வந்து 23 அண்ட் இது வந்து 12 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். அண்ட் ஹைட் h is equal to 9 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா வந்து அப்ளை பண்றோம். ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ h இன்டூ a பிளஸ் b வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஸோ ஹாஃப் இன்டூ h வந்து 9 இன்டூ 23 பிளஸ் 12 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1/2 இன்டூ 9 23 பிளஸ் 12 வந்து நம்மளுக்கு 35 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 9 இன்டூ 35 சால்வ் பண்ணிக்கலாம். 35 இன்டூ 9 9 5s are 45 9 3s are 27. ஸோ 31 வந்து நம்மளுக்கு வரும். 315/2 வந்து நம்ம பண்றோம். ஸோ இப்போ 315 இருக்கு, 2 ஆல டிவைட் பண்ணலாம். 315 divided by 2 2 1 times. ஸோ 1 திருப்பி இந்த 1 வந்து கீழே கொண்டு வரும். 2 5s are 10. ஸோ 1 அப்புறமா திருப்பியும் வந்து இந்த 5 வந்து கொண்டு வரும். 2 7s are 14. 1 இப்போ டெசிமல் பாயிண்ட் வச்சு இங்க 0 சேர்த்துக்கிறோம். அப்போ வந்து 2 5s are 10. எப்பவுமே வந்து இங்க டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம 0 வந்து நம்ம சேர்த்துப்போம் இந்த இடத்துல. ஸோ ஆன்சர் வந்து என்னது 157.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 2.12 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.12 the area of the trapezium is அப்படின்னு சொல்லி ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஈக்குவல் டு 828 centimeter square. If the length of its parallel sides are 19.6 centimeter. So parallel sides oda length ஒன்னு வந்து என்னது 19.6 centimeter and another one is 16.4 centimeter. Distance height வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெபீசியம், அந்த ட்ரெபீசியமோட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ பி சி டின்னு எடுத்துக்கலாம். இப்போ பேரலல் சைட்ஸ்னா இதான் 90 ஏபியும் சிடியும் தான் பேரலல் சைட்ஸ். 19.6 16.4 அண்ட் ஹைட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி. 828 equal to 1/2 into h into 19.6 plus 16.4 வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ 19.6 plus 16.4 என்ன வருதுன்னு பார்ப்போம். 16.4 6 plus 4 10 வரும். பாயிண்ட் 9 plus 1 10 10 plus 6 16. ஸோ 36 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 நான் இங்க எடுத்துட்டு போயிடுறேன். 828 into 2 equal to h into 36 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. h தான் வேணும். ஸோ என்ன பண்ணணும், இந்த 36 நான் லெஃப்ட் சைட் கொண்டு போறேன். எது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லா டேர்ம்ஸையும் another சைட் கொண்டு போயிடுங்க. அண்ட் மல்டிப்ளிகேஷனா இருந்தா அது டிவிஷனா மாறும், அடிஷனா இருந்தா சப்ராக்ஷனா மாறும், சப்ராக்ஷனா இருந்தா அடிஷனா மாறும். அதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது சைன் எப்படி மாத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கோங்க. h equal to 828 into 2 by 36. 2 1 time, இங்க வந்து 2, இது வந்து 2 1 time, இங்க கேரி ஓவர். அப்போ வந்து 2 8s are 16. ஸோ திருப்பியுமே 828ம் 18மே வந்து நம்மளுக்கு 2 டேபிள்ஸ்ல வந்து சால்வ் ஆகும். ஸோ 2 9s are 18, 2 4s are 2 1 time, இது 2 4s are. அகெயின் இப்போ வந்து இது 9 டேபிள்ஸ்ல சால்வ் ஆகுதா அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். 414 9ஆல டிவைட் பண்றோம். 9 4s are 36 வந்து வரும். 5 வரும் நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணும் போது. ஸோ இங்க வந்து 4 கொண்டு வரேன். 9 6 are 54. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது, h is equal to 46 சென்டிமீட்டர். இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 2.12. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 2.13 வந்து பார்க்கலாம். The area of a trapezium is அப்படின்னு சொல்லி ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா 352
சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் parallel sides, அதாவது h வந்து கொடுத்துட்டாங்க 16 சென்டிமீட்டர்னு. இஃப் ஒன் ஆஃப் த parallel side is of length, so ஒரு parallel side வந்து 25 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த length of the other parallel side வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்க என்ன எடுத்துக்கிறேன், இந்த b வந்து let one of the parallel side v x வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி. ஸோ ஏரியா என்னது 352 ஈக்குவல் டு 1/2 இன்டூ 16 இன்டூ 25 பிளஸ் எக்ஸ்ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க இந்த 2 1 டைம் 2 8s are 16 வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 8 இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். ஸோ 352 8 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, லெஃப்ட் சைடு வரும்போது டிவிஷனா மாறிடும். ஈக்குவல் டு 25 பிளஸ் எக்ஸ்ன்னு வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம், எடுத்துட்டு 25 டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ 352 8ஆல வந்து நான் டிவைட் பண்றேன். 4 8s are 32 வந்து வரும், மைனஸ் 3 திருப்பியும் வந்து 2 வந்து இறக்குறோம், 32 வந்துடுது. ஸோ நம்மளுக்கு 44ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது 8 1 டைம், இது 44 டைம்ஸ். ஸோ 44 இந்த 25 நான் லெஃப்ட் சைட் கொண்டு போறேன், மைனஸ் 25 ஆயிடும், ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 44 25 வந்து மைனஸ் பண்றேன் 44ல இருந்து. ஸோ இது வந்து பாரோ பண்ணி எடுக்கிறேன். ஸோ 3 ஆயிடும் அண்ட் இங்க 14 ஆயிடும். ஸோ 14 minus 5 is 9, 3 minus 2 is 1. So 19 equal to x. So therefore length of the other parallel side B is equal to 19 centimeter. So இதான் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 2.13. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 2.14 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.14ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the collar of a shirt is in the form of isosceles trapezium. ஸோ ஒரு ஷர்ட்டோட காலர் அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஐசோசிலஸ் ட்ரெபீசியம். ஐசோசிலஸ் ட்ரெபீசியம்னா என்ன அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் பேரலல் சைட்ஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐசோசிலஸ் ட்ரெபீசியம்னு சொல்லுவோம். whose parallel sides are, so parallel sides ஓட மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க 17 சென்டிமீட்டர், b வந்து 14 சென்டிமீட்டர். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் 4, அதாவது டிஸ்டன்ஸ்னா என்னது, ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த கேன்வஸ் தட் வில் பி யூஸ் டு ஸ்டிச் த காலர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணோம், half into h into a plus b. so half into h வந்து 4 into 17 plus 14. so half into 4 into 17 plus 14 31. 2 1 time, 2 2 times. so 2 into 31. so இது வந்து 2 into 1 2, 2 into 3 6. so 62 centimeter square. so therefore area of the canvas used to stitch the collar is 62 centimeter square. so இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 2.14. ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.3 ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.